பீகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 2 எம்ஐ vs கேகேஆர். எம்ஐ vs கேகேஆர்னு வரும்போது இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா மும்பை வான்கடே ஸ்டேடியமில் நடக்குது. வான்கடே ஸ்டேடியமில் நடக்கும்போது இந்த பிச் ரெட் சாயில் பிச்சாக இருக்குது. ரெட் சாயில் பிச்சாக இருக்கும்போது பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து ஷார்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வான்கடே ஸ்டேடியமில் ஃபர்ஸ்ட் 3 to 4 overs பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அப்படி ஸ்விங் ஆகும்போது ஓப்பனிங் விளையாடுற டீமுக்கு பேட்டிங்கில் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மும்பையில் அவுட் ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் எப்பவுமே சேசிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆவரேஜாக ஸ்கோர் வந்து 170 to 190 வந்திருக்கு. 200+ நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம மும்பையோட கீ பிளேயர்ஸை பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 3 பேருமே இந்தியாவோட கோர் பேட்டர்ஸ். அப்படி இந்தியாவோட கோர் பேட்டர்ஸாக இருக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்க ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக. ஆல்ரவுண்டர் டெப்த்காக நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி எல்லாத்துலயுமே பூந்து விளையாடுவாரு. அவருக்கு பேட்ல பால் பட்டுச்சுன்னா நம்பிக்கையான ஒரு பிளேயர். பவுலிங் சைடுக்கு வந்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் டென் போல்ட் வேர்ல்ட் கிளாஸ் பவுலிங் டியோவா இவங்க 2 பேருமே நம்மளுக்கு அமைகிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 and 4 ஓவர்ஸ்க்கு நல்லாவே 2 பேருக்கு ஸ்விங் கிடைக்கும். அப்படி ஸ்விங் கிடைக்கும் போது ஆப்போசிட்ல விளையாடுற கேகேஆர் பேட்டர்ஸால பேட்டிங்ல தாக்கு பிடிக்க முடியுமான்றது ஒரு கேள்வி தான். அதுக்கப்புறம் நம்ம கேகேஆரோட கீ பேட்டர்ஸை பார்த்தோம்னா ஓப்பனிங்லேயே லெஃப்ட் ஹேண்டர் சுனில் நரேன் இருக்காங்க. சுனில் நரேன் எப்பவுமே எடுத்த உடனே அடிச்சு விளையாடுற பிளேயர் தான். எதுக்காகனா டீமோட ஸ்கோரை எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அவரோட வேலை. ஃபின்னாலர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹீட்டராக இருக்காரு. அங்கிரிஷ் ரகுவன்சி இருக்காங்க. அவரும் வந்தாருன்னா அடிச்சு விளையாட தான் பார்ப்பாரு. கேகேஆரோட பவுலர் சைடில் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் ஒரு டெட்லியஸ்ட் ஸ்பின் காம்போவாக இருக்காங்க. கேகேஆரோட டீமுக்கு இவங்க 2 பேரும் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். அப்படியே நம்ம இம்பாக்ட் பிளேயர் சைடில் வந்தோம்னா எம்ஐ செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடிச்சுன்னா ரோஹித் சர்மா தான் இம்பாக்ட் பிளேயராக வருவார். கேகேஆர் சைடில் பார்த்தோம்னா உம்ரான் மாலிக் வர்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்ஐயோட பிளஸஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எம்ஐயோட பிளஸ்ன்னு வரும்போது டாப் 3ல இருக்கவங்க இந்தியன் பேட்டர்ஸ். டாப் 3ல இந்தியன் பேட்டர்ஸ் விளையாடும் போது அவங்களோட ஸ்கோர் எப்பவுமே 200+ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எம்ஐயோட இன்னொரு மைனஸ் என்னன்னா டாப் ஆர்டர் சரிஞ்சுதுன்னா மொத்தமாக சரிஞ்சிடும். மிடில் ஆர்டர்ல ஹர்திக் பாண்டியா வந்து டீமை காப்பாற்றலனா டீம் தோக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம போலிங் ப்ளஸை பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் டென் போல்ட்டும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸும் லாஸ்ட் 4 ஓவர்ஸும் அவங்க தான் கையில் வச்சிருப்பாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல அவங்க போடும்போது 2 பேருக்கும் நல்லாவே ஸ்விங் இருக்கும். லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல போடும்போது நிறைய பவுன்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் தான் டீமோட கோர் பிளஸ். நம்ம சாண்ட்னரும் வில் ஜாக்ஸும் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜாயின் பண்ணல, டிராவல் டிலேல இருக்காங்க. சாண்டர் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமோட சேராமல் இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்ஷன் குறையுது. அப்படி இருக்கும்போது அது மும்பை இந்தியன்ஸ் டீமை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். கேகேஆர் சைடுக்கு வந்தோம்னா கேகேஆரோட மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ரிங்கு சிங்கும் கேமரன் கிரீனும் இருக்காங்க. அவங்க ரொம்பவே அடிச்சு விளையாடுற பிளேயர்ஸ். அப்புறம் நம்ம கேகேஆரோட பவுலிங்க்கு வந்தோம்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் ஒரு ஸ்பின் காம்போவா இருந்திருக்காங்க. இப்போ கேகேஆரோட மைனஸ் நம்ம பார்த்தோம்னா டாப் ஆர்டர்ல ரன் அடிக்கலனா அது மிடில் ஆர்டரையும் அஃபெக்ட் பண்ணும். இதுதான் கேகேஆரோட மைனஸ். அப்படியே பவுலிங் சைடு வந்தோம்னா கேகேஆர் விளையாடும் போது ஸ்பின் ட்ராக் டீமுக்கு ஒத்துழைக்கலனா கேகேஆரோட பவுலிங் டோட்டலாவே அஃபெக்ட் ஆயிடும். ஹர்ஷித் ராணாவும் ஆகாஷ் இப்போ ரூல்ட் அவுட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்திரானாக்கு என்ஓசி கிடைக்காதனால அவரும் டீமோட ஜாயின் பண்ணல. நம்ம எம்ஐயோட ப்ராபபிள் 11க்கு வந்தோம்னா ரோஹித் சர்மா, குவிண்டன் டி காக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், ருதர்ஃபோர்ட், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா, டென் போல்ட் அண்ட் மயங்க் மார்க்கண்டே. நம்ம கேகேஆரோட ப்ராபபிள் 11க்கு வந்தோம்னா ஃபின் ஆலன், அங்கிரிஷ் ரகுவன்சி, அஜிங்கியா ரஹானே, கேமரன் கிரீன், ரிங்கு சிங், சுனில் நரேன், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, பிளெஸிங் முசரபானி, கார்த்திக் தியாகி. இப்போ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா நம்ம பார்க்கும்போது ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் படி மும்பை தான் லீடிங்ல இருக்காங்க. 24 மேட்சஸ் மும்பை ஜெயிச்சிருக்காங்க, 11 மேட்சஸ் கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மோசமான ஸ்டாட்ஸும் இருக்கு. என்னன்னா லாஸ்ட் 13 இயர்ஸா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்லை. அந்த ஸ்டாட்ஸை இந்த மேட்ச்ல அவங்க பீட் பண்ணி மாத்துவாங்களா அப்படின்ட்டு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மேட்சை யார் வின் பண்ணுவான்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா மும்பை இந்தியன்ஸை வின் பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஸ்டாட் வைஸும் சரி டீம் வைஸும் சரி அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், மேலும் இது போல அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பி குட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.